பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதமாக இருக்கக்கூடிய மகாபாரதத்தில் உள்ளடங்கிய இரண்டு அற்புதமான உயர்ந்த ஒரு விஷயம் எதுன்னா, ஒன்று ஸ்ரீமத் பகவத்கீதை, மற்றொன்று விஷ்ணு சஹஸ்ரநாமம். பகவத்கீதை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனதில் ஏற்படுகின்ற சஞ்சலத்திற்கு விடையாக, குழப்பமாக சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நமக்கு அற்புதமான ஒரு மார்க்கமாக அமைந்திருப்பதே ஸ்ரீமத் பகவத்கீதை. இப்போ இரண்டாவது அத்தியாயத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அர்ஜுனன் தன் எதிரில் இருக்கக்கூடிய உறவினர்கள், பந்து பாந்தவர்கள், தனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியன், இப்படி இவர்களையெல்லாம் நான் கொன்று அந்த இரத்த கரையில் பெறுகின்ற அந்த சிம்ஹாசனம் எனக்கு தேவையில்லை, நான் போர் புரிய மாட்டேன், என் கைகள் நடுங்குகிறது, உடல் வியர்க்கிறது என்று, காண்டீபம் நழுவுகிறது என்று ரதத்தில் அமர்ந்து விட்டார். பாருங்க, சிறுவயது முதலே மிகப்பெரிய பயிற்சிகளையெல்லாம் எடுத்து பெரிய பெரிய வரங்களையெல்லாம் பெற்றவன், காண்டீபதாரி என்று அனைவராலும் போற்றி புகழப்பட்டவன், மனதில் ஏற்பட்ட சலனத்தினால் எதுவுமே செயல்பட முடியாது ரதத்தில் அமர்ந்தான் என்றால், இவ்வளவு திறமைகள் இருந்தும் அதை செயல்படுத்த ஒன்றில்லை, மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் காரணமாகிவிட்டது. அந்த சஞ்சலம், தேவையற்ற சிந்தனை, தேவையற்ற சிந்தனை என்பதை விட எதிர்மறையான சிந்தனை, நான் போர் புரிய மாட்டேன், இது மிகப்பெரிய பாவம் என்று மனதில் பட்டதே இதற்கு முக்கிய காரணம். ஆச்சாரியான் இப்பொழுது எப்படி தன்னுடைய சீடனுக்கு, நீ நினைத்து கொண்டிருப்பது தவறு, நீ நிச்சயமாக சத்திரியனாக பிறந்தார், குல தர்மம் என்னென்றால் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நீ நிச்சயமாக போர் புரிய வேண்டும் என்பதனை வலியுறுத்தி அவனை எப்படி தயார்படுத்துகிறார். இரண்டாவது அத்தியாயம் முழுக்க நமக்கு சொல்கின்ற நீதி, இந்த தேகம் வேறு, ஆத்மா வேறு. தேகமானது அழிந்து அழிந்து முடிந்துவிடும், ஆனால் ஆத்மாவுக்கு என்றுமே அழிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பலவிதன ஸ்லோகங்கள் மூலமாக என்றும் ஆத்மாவுக்கு அழிவில்லை, நீ அம்பினை விட்டு உன்னுடைய பந்து பாந்தவர்களை கொன்றதாக நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், இல்லை, அவர்கள் வேறு ஒரு பிறப்பை எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை ஒரு 15 ஸ்லோகத்தை பார்த்திருக்கிறோம். 16வது ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதஹ உபயோர் அபி திஷ்வோம்தஸ் பனயோ எஸ் தத்வதஷிபிஹி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உலகத்தில் நிறைய மனிதர்கள் வாழ்ந்தாலும் ஞானிகள், அதாவது உண்மையை கண்டவர்கள், வாழ்வினுடைய யதார்த்தத்தை புரிந்தவர்கள், நம் கண்முன்னே நிகழ்கின்ற அனைத்து விஷயங்களும் மாயை என்று உணர்ந்தவர்கள், இது என்றும் நிரந்தரமானது இல்லை என்பதை அறிந்தவர்கள், இவர்களே ஞானிகள். அவர்கள் பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் விளக்குகிறது. இந்த உடல் என்றுமே நம்மோடு வரப்போவதில்லை என்பதை முழுவதுமாக அறிந்தவர்கள். ஆனால் இந்த உடலுக்குத்தான் எவ்வளவு அலங்காரங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். அதை பேணி காப்பதற்காக தலை முதல் கால் வரை என்னென்ன சாயங்களை பூச வேண்டுமோ, தன்னை பகட்டாக காண்பித்துக் கொள்ள வேண்டுமோ, அதற்காக மனிதர்கள் நிறைய மெனக்கெட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உள்ளே ஆத்மா குப்பையும் கூலமாக இருக்கிறதே என்கின்ற சிந்தனை சிறிதும் இல்லாமல் இருக்கிறார்களே. எப்படி வெளிப்புற அழகுக்கு இவ்வளவு இடம் கொடுக்கிறோமோ, அதே போல உள்ளே குப்பையும் கூலமாக மனதில் என்னென்ன விகாரங்கள் இருக்கக்கூடாதோ அது அத்தனையும் கொண்டு
இருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்கின்ற கேள்வி இதனை பகவத்கீதை கேட்கிறது. அது மட்டுமா, அடுத்து இந்த நிலையற்ற உடல் நீடிக்குமா, என்றும் நம்மோடே இருக்குமா, நிரந்தரமாக இருக்குமா? கண்டிப்பாக எந்த காலத்திலும் இந்த நாள், இந்த நிமிடம், இந்த உயிர் போக வேண்டும் என்றால் நீங்கள் எந்த காரணத்தை கூறினாலும் அதில் ஒரு நொடி கூட நிச்சயமாக உங்களால், நம்மால் கண்டிப்பாக அதை நீடிக்க முடியாது. இது இறைவன் இட்ட கணக்கு. இன்று நாம் பிறக்கிறோம் என்பதை இன்னும் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக பக்தர்களை சிந்தித்து பாருங்கள். ஒரு 40 வயது ஆகும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த 40 நாளில் உங்களுடைய சாதனை என்ன? இறைவன் உங்களுக்கு கொடுத்தான், அவனுக்காக அதில் எத்தனை நேரத்தில் நீங்கள் செலவழிக்கிறீர்கள்? இன்னும் சொல்லப்போனால் அந்த 40 வருடங்களில் நான் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழாமல் இருக்கிறேன் என்று துக்கப்படக்கூடிய நாளாகத்தானே இருக்கும். 40 வருடங்களை வீணடித்த ஒருவர் எப்படி அந்த நாளை கொண்டாட முடியும்? இது ஒரு பார்வை. அப்போ உடனே துக்ககரமாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. இனிமேல் இருந்தாவது நாம் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையை சற்று திருப்ப வேண்டும். நல்ல விஷயங்களை பேச வேண்டும், கேட்க வேண்டும். இறைவன் எப்படி தன்னை அடைய வேண்டும் என்று பலவிதமான கிரந்தங்களில், இதிகாசங்களில், புராணங்களில் கூறியிருக்கிறார். இதை எழுதிய ரிஷிமுனிகள் எல்லாரும் அவர்களுடைய சாதனை எப்படின்னா, நேரா ஸ்வர்க்கத்திற்கு, முக்திக்கு போகக்கூடிய சாதனை செய்து முடித்தவர்கள். ஆனால் தான் மட்டும் அங்கு சென்றால் போராது, என்னை தொடர்ந்து அனைத்து மக்களும் அந்த முக்தி ஸ்தானத்தை எய்த வேண்டும் என்கின்ற உயர்ந்த காரணத்திற்காக இரவு பகல் மாறாது பாருங்க, எவ்வளவோ கிரந்தங்களை நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த கிரந்தங்களை எடுத்து படித்து பார்த்து அதை நிலைநிறுத்தும் அளவிற்கு கூட நமக்கு நேரமில்லை. காரணம், ஏதோ ஒரு அழுத்தத்திலே சென்று கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் நாம் உயர வேண்டும் என்பதற்காக நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அது நியாயமானது, அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் எங்கு குழப்பம் என்றால், இந்த ஓட்டத்தை எப்பொழுது எங்கு நிறுத்துவது என்பதில்தான் குழப்பமே. வயது 80 ஆன பின்னும் நாளைக்கு வேண்டாங்களா ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தன்னுடைய வேலைகளை, தன்னுடைய கடமைகளை, சம்பாதிப்பதை நிறுத்துவதில்லை. ஒரு மனிதன் சுகமாக வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அடுத்த வேளை உணவுக்கு இல்லாமல் ஒரு புறம் சில மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அது எல்லாம் கிடைத்த பின்பாவது இந்த ஆன்மீகத்தை பற்றி அல்லது ஆத்மாவினுடைய உத்தாரத்தை பற்றி, எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை பற்றி சிறிய சிந்தனையை கூட ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம். நிச்சயமாக நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் பக்தர்களே. இப்போ ஒன்று, எந்த காரணத்திலும் இந்த தேகத்தினுடைய நீட்டிப்பு, ஆயுட்காலத்தை நீட்டிக்கொள்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கான்னா நிச்சயமாக இல்லை என்று இந்த ஸ்லோகத்தின் மூலமாக உணர்த்துகிறார். அதே போல எப்படி இந்த தேகத்திற்கு நீட்டிப்பு இல்லையோ அதே போல ஆத்மாவுக்கு எந்த காரணத்தை கொண்டிட்டும் இறப்பு என்பது ஒன்று இல்லை அர்ஜுனா. நீயாக நினைத்து யாரையும் கொன்றுவிட முடியாது. நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், நான் மிகப்பெரிய காண்டீபதாரி, எதிரில் இருப்பவர்களை அத்தனை பேரையும் நான் கொன்று விடுவேன். நிச்சயமாக முடியாது. காரணம், நீ கொள்வது அவர்களுடைய தேகத்தை தான். ஆனால் அந்த ஆத்மாவானது உடனடியாக எழுந்து இன்னொரு தேகத்தில் புகுந்து தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் சொல்ல போனால் சிறப்பாக தொடங்கிவிடும். நீ ஒரு வருத்தத்தில் தான் இருக்க போகிறாய். என்னென்ன, இவர்களை கொன்றது நான். இந்த நான் என்கின்ற அகங்காரம் எந்த காரணத்திலும் யாரையும் கொள்ள முடியாது. இறைவனுடைய இச்சை இல்லாத எந்த ஒரு துளியையும், தூசை கூட இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு நம்மால் எடுத்து வைக்க முடியாது. ஒவ்வொருவரின் உடலுக்குள்ளும் இருந்து அவன் இயக்குவதால் மட்டுமே இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பத நிதர்சனத்தை உணர்ந்தவர்கள் ஞானிகள். தேகம்
நிலையானது அல்ல, ஆத்மா என்றும் நிலையானது. இதை யார் அறிவார்கள் அப்படின்னா, இந்த மாயையின் உலகத்தில் வேகமாக நேரமே இல்லாமல் சுற்றி கொண்டிருப்பவர்களுக்கு இப்படி நிறுத்தி யோசிக்கும் அளவிற்கு நேரம் இல்லை. கடைசி வரை ஏதோ ஒன்றின் பின்னே போய்கொண்டிருப்பதால் சற்று ஒரு நேரத்தில் நின்று சிந்தித்திருந்தால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை இன்னும் பண்பட்டதாக, அனுபவப்பட்டதாக, பல விஷயங்களை தெளிவடைந்ததாக நிச்சயமாக அறிய முடியும். ஆனால் கலியுகத்திலே எப்படின்னா சாதனை செய்வது மிகவும் எளிது அப்படிங்கிறாங்க. ஏன்னா கிருதயுகத்தில் இறைவனை அடைய வேண்டும் என்றால் வீடு விட்டு சென்று காட்டிலே பல வருட காலம் தபம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு விதமாக இறைவனை அடைந்து வந்தனர். எப்படின்னா கிருதயுகம் என்று சொல்வார்கள். அந்த கிருதயுகத்தில் பல ரிஷி முனிகள் வீடு விட்டு வாசல் விட்டு இறைவனையே நினைத்து காட்டிற்கு சென்று தியானம் செய்து இறைவனை அடையும் ஒரு மார்க்கம். பல்லாண்டு காலம் அந்த இறைவனையை நினைத்து தபம் செய்த ஒரு சாதனை ஒரு பக்கம். அடுத்து ஒரு யுகம் வந்தது. சரி, அந்த யுகம் என்னன்னா கிருத்த யுகத்திற்கு அப்புறம் திரேதா யுகம், ஸ்ரீ ராமச்சந்திரன் வாழ்ந்த யுகம். அப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னா யாகம் செய்ய தொடங்கினர். யாகங்கள் என்ன, ஏதோ ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் செய்யக்கூடிய யாகம் இல்லை, பல வருடங்களாக செய்யக்கூடிய யாகம். அந்த யாகத்தினால் இறைவனை திருப்திப்படுத்தி இறைவனை அடைவது என்கின்ற ஒரு மார்க்கத்தை திரேதாயுகத்தில் வைத்திருந்தனர். ஒன்று கிருத்தயுகத்தில் தபத்தினால், திரேதாயுகத்தில் யாகத்தினால், அடுத்து துவாபர யுகம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன், இப்போ நம்ம பேசின்னு இருக்கோமே, பகவான் கிருஷ்ணனுடைய அவதாரம் நடந்தது துவாபர யுகம். அந்த யுகத்தில் பகவானை அடையக்கூடிய வழி எது அப்படின்னு பார்த்தோம்னா, அவனை விசேஷமாக அர்ச்சித்து அவனை அடைவது அந்த யுகத்தினுடைய தர்மமாக இருந்தது. பாருங்க, ஒவ்வொரு யுகத்தில் இது இதிகாசத்தில் சொல்லப்பட்டது. இறைவனை அடைவதற்காக இந்த மார்க்கம் என்று அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். ஆனால் கலியுகத்திலே பகவானை அடைய வேண்டும் என்றால் அதற்கு உரிய மார்க்கம் என்ன என்கின்ற அற்புதமான ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு யுகத்திலும் ஒன்று சொல்றீங்க, நாம வாழ்ந்துட்டு இருக்கிற யுகத்தில் என்ன செய்யணும் சொல்லுங்க. ரொம்ப சுலபமாக கூறியிருக்கிறார்கள் பக்தர்களே, ஆனால் அது மிகவும் கடினமானது. கலியுகத்தில் ஹரிநாம கீர்த்தனை யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு சுலபமாக பகவானுடைய கருணை, பகவானுடைய அனுகிரகம் ஏற்பட்டுவிடும். வாயினால் சொல்றோம், ஏதோ வயசாயிடுத்து ரிட்டையர் ஆயிட்டோம், ராமா கிருஷ்ணான்னு வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ராமா கிருஷ்ணா என்று ஒரு நாளைக்கு எத்தனை தரம் அவர்களால் சொல்ல முடிகிறது? ஒன்று சொல்கிறேன் பக்தர்களே, அவ்வளவு எளிதில் பகவானுடைய நாமாவை அவ்வளவு எளிதில் உச்சரிக்க முடிவதில்லை. என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் செய்த பாபங்கள் நம் தொண்டையில் வந்து அடைத்து கொண்டு ஏதோ வீண் அரட்டை என்று எவ்வளவோ நேரம் பேச தெரிந்த நம்மால் பகவானுடைய நாமாவை உச்சரிக்க முடிவதில்லை. இதுதானே உண்மை. பாருங்க, பல வருட காலம் தபம் செய்ய வேண்டாம், பல வருட காலம் யாகம் செய்ய வேண்டாம், அர்ச்சிக்க வேண்டாம். இருந்த இடத்தில் இருந்து கொண்டே பகவானுடைய நாமத்தை நீ சொன்னால் நான் உன்னை அந்த முக்திஸ்தானத்திற்கு கொண்டு செல்கிறேன் என்பது கலியுக தர்மம். ஆனால் ரொம்ப சுலபமாக இருக்கு, ரொம்ப சுலபம். ராமா அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனால் கொஞ்சம் கண் மூடி நிதானித்து யோசியுங்கள். நேற்று காலை முதல் இரவு வரை இறைவன் கொடுத்தான். இன்று நான் கண் விழித்தேன், உயிரோடு இருக்கிறேன். இந்த தினத்தை அவன் கொடுத்தான். அந்த நேற்றைய தினம் அந்த என்ன சொல்லுது, நீங்களாகவே செல்ஃப் எவால்வேஷன். அந்த 24 மணி நேரத்தில் பகவானுடைய சிந்தனை எவ்வளவு நேரம் இருந்தது, எவ்வளவு நொடிகள் இருந்தது, எவ்வளவு சிந்தனை இருந்தது, அவனுடைய நாமம் எத்தனை முறை நம்மால் உச்சரிக்கப்பட்டது. நாம யாரையும் நீ செய்யலே அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து குற்றம் சாட்ட வேண்டாம். ஆனால் சுய பரிசோதனை செய்யும் பொழுது அது மிகவும் குறைவாக இருப்பதாக
ஏன்னா நீங்கள் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமிர நிறைந்திருக்கக்கூடிய இறைவனை நம்மால் ஒரு நிமிடம் கூட சிந்திக்க முடியவில்லை அப்படின்னா நிச்சயமாக நாம் என்ன சொல்லுது, வார்த்தை கடினமாக இருக்கும். நாம் தலையை குனிந்தே தான் ஆக வேண்டும். நன்றி கடன் நம்மிடம் இல்லை என்றே அர்த்தம். இது கேட்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து நழுவி இருக்கிறோம். ஒன்று, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், எந்த காரணத்தை பற்றும் தேகத்தினுடைய அழிவை நம்மால் நீட்டிக்க முடியாது. ஒன்று. இரண்டாவது, ஆத்மா நித்தியமானது, அது என்றுக்கும் அழிவு இல்லை. இந்த இரண்டு விஷயங்களையும் பாருங்க, ஞானிகள் பலவிதமான என்ன சொல்லுது யோசனை பரிசோதனை செய்து தீர்மானம் செய்திருக்கிறார்கள் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்வதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. நாளை அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணன் சொல்வது என்ன என்பதனை பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.